ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் பார்த்தீங்கன்னா செமிஃபைனல் ஒன்றில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் இன்னைக்கு தான் ப்ளே பண்ணாங்க. அதை பற்றி நம்ம அப்புறம் அவங்க வீடியோவில் போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் சூஸ் பண்ணாங்க. ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா ஒரே சேஞ்ச் மட்டும் தான் இருந்தார். மேட் ஷாட் பார்த்தீங்கன்னா விளாட்ல அவருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா கூப்பர் கனோலி பார்த்தீங்கன்னா வந்திருந்தாரு. ஆஸ்திரேலியாவில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் டிராவிஸ் ஹெட் அண்ட் கூப்பர் கனோலி வந்திருந்தாங்க. கூப்பர் கொனாலி பார்த்தீங்கன்னா 0 ரன்ல அவுட் ஆகிட்டு போயிருப்பாரு. முகமது ஷமி தான் அவர் விக்கெட் எடுத்திருப்பாரு. அடுத்து வந்து ஸ்டீவன் ஸ்மித்தும் டிராவிஸ் ஹெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க. டிராவிஸ் ஹெட் பார்த்தீங்கன்னா அது ரெடியாக ஸ்டார்ட் பண்ணாரு. டிராவிஸ் ஹெட் 39 ரன் இருக்கும்போது வருண் சக்கரவர்த்தி பவுலிங்ல பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிருப்பாரு. இவரோட கேட்ச பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் பிடிச்சிருப்பாரு. இந்த மேட்ச்ல 5 4 2 6 அடிச்சிருந்தாரு. அடுத்து வந்து மார்னஸ் லெப்ஷனும் பார்த்தீங்கன்னா 29 ரன்ல அவுட் ஆகிட்டு போயிருப்பாரு. ஜாஷ் இங்கிலீஷ் 11 ரன்ல அவுட் ஆக ஸ்டீவன் ஸ்மித் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு தன்னோட 50 கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இவர் இந்த மேட்ச்ல 96 பால்ல 73 ரன் அடிச்சிருந்தாரு. சமீபட்ட ஃபுல் டாஸ் பாலா பார்த்தீங்கன்னா அடிக்க போய் மிஸ் பண்ணிடுவாரு. அலெக்ஸ் கேரி கடைசியா பார்த்தீங்கன்னா 57 பால்ல 61 ரன் அடிச்சிருந்தாரு. ரன் அவுட் ஆயிருப்பாரு. ஸ்டேயர் பார்த்தீங்கன்னா த்ரோ பண்ணிருப்பாரு. அடுத்து அந்த பேட்ஸ்மேன்லாம் பார்த்தீங்கன்னா 19 அவுட் ஆயிருப்பாங்க. ஃபைனலா ஆஸ்திரேலியா 49.3 ஓவர்ல 264 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இந்தியாவோட பவுலிங் அட்டாக்ல முகமது ஷமி பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் எடுத்திருக்காரு. வருண் சக்கரவர்த்தி என்று ரவீந்திர ஜடேஜா இந்த 2 பிளேஸும் ஆளுக்கு 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஹர்திக் பாண்டியா ஒரு விக்கெட்டும் அக்ஷர் பட்டேல் ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த ரன்னை சேஸ் பண்றதுக்காக இந்தியாவோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ரோஹித் சர்மா அண்ட் சுப்மன் கில் இந்த 2 பிளேஸ் வந்திருந்தாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா 30 ரன் வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா 8 ரன்ல போல்ட் ஆயிருப்பாரு. இவரோட விக்கெட்டை பென் தான் எடுத்திருப்பாரு. அடுத்து வந்து விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா இப்படி நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுப்பாங்கன்னு நினைச்சோம். ஆனால் அது பார்த்தீங்கன்னா அமையல. ரோஹித் சர்மா 28 ரன்ல பார்த்தீங்கன்னா தன்னோட விக்கெட் விட்டுட்டு போயிருப்பாரு. விராட் கோலி அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் இந்த 2 பிளேஸ் பார்த்தீங்கன்னா 50 ரன்னுக்கு மேல பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா அமைச்சாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் 45 ரன் இருக்கும்போது ஆடம் ஜாபா பால்ல போல்ட் ஆயிட்டு போயிருப்பாரு. ஒரு 50 பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு இவருக்கு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா விராட் கோலி தன்னோட 50 கம்ப்ளீட் பண்ணிருப்பாரு. அக்ஷர் பட்டேல் பார்த்தீங்கன்னா 27 ரன் அவுட் ஆயிருப்பாரு. விராட் கோலி 100 பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அந்த மேட்ச்ல, ஆனால் அது நடக்கல. விராட் கோலி 98 பால்ல 84 ரன் அடிச்சு அவுட் ஆயிருப்பாரு. இவரோட விக்கெட்டை பார்த்தீங்கன்னா ஆடம் ஜாம்பா தான் எடுத்திருப்பாரு. கடைசியா கேஎல் ராகுல் அட்டாக் பண்ணி எந்த பிளேஸும் விளையாண்டாங்க. ஆடம் ஜாம்பா பவுலிங்ல பார்த்தீங்கன்னா 2 6 அடிச்சிருப்பாரு. ஹர்திக் பாண்டியா இந்த மேட்ச்ல ஒரு சின்ன கேமியா ஆடி இருப்பாரு. 24 பால்ல 28 ரன், ஒரு 4 3 6ன்னு. ஃபைனலா கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா 6 அடிச்சு மேட்ச் முடிச்சிருந்திருப்பாரு. இந்த மேட்ச் இந்தியா பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் வின் பண்ணிட்டாங்க. ஆஸ்திரேலியாவும் பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் எடுத்தாச்சு. நம்ம கேஎல் ராகுல் இந்த மேட்ச்ல 42 ரன்ல நாட் அவுட்ல இருந்தாரு. சாம்பியன் டிராஃபி ஃபைனல் பார்த்தீங்கன்னா துபாயில நடக்க போறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஃபைனல்ல இந்தியாவோட நியூசிலாந்து அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா அந்த 2 டீம் எந்த டீம் விளையாடும் சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கிரிக்கெட் அப்டேட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட்